ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சுகியம்மா பேசுகிறேன். சுகி நிகேதனத்துக்கு ரெடி ஆகிட்டீங்க. கடவுள் வாழ்த்து சொல்ல போகிறீங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள் ஆசி என்றும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டுகிறோம். சொல்லியாச்சா? என்ன நேற்று ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? மார்கழி மாதம் நம்ம எதனால் நேரத்தில் எந்திரிக்கிறோன்னு இன்றைக்கி எல்லாருமே எந்திரிச்சிட்டிங்களா? வெரி குட். இன்றைக்கி என்ன பார்க்கணும்? மார்கழி இன்னைக்கு எத்தனை? 9. அதனால் திருப்பாவையில் 9வது பாட்டும் திருவெம்பாவையில் 9வது பாட்டும் பார்க்கணும். வெரி குட். எல்லாரும் சுறுசுறுப்பாக இருக்கீங்களே. இங்கே ஒரு தடவை ஜோராக கை தட்டுங்க பார்க்கலாம். எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறேன். சத்தம் நிறையா வருது. நல்லா சுறுசுறுப்பாக இருக்கீங்களா? ஓகே, சரி. திருப்பாவை 9வது பாட்டு பார்க்கலாமா? தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண்வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உம்மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோ ரெம்பாவாய். அப்படியே தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய. இந்த மாட மாளிகையில் அப்படியே சுற்றிலையும் விளக்கெரியுது. அப்படியே தூபம் கமழுது. அப்படியே துயிலனை மேல் கண் வளரும் மாமன் மகளே அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படியே வாசமாக சாம்பிராணி வாசம் மாதிரி எல்லாம் வருது. அப்படியே அந்த பஞ்சு மெத்தையில் படுத்துக்கிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கியா நீ? அப்படியே அசாத அந்த மணி கதவத்தை மாணிக்க கதவை அப்படியே கொஞ்சம் திறமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? சீக்கிரம் எந்திரிச்சு வா. அப்படியே என்னவோ பெரிய மாளிகையில் படுத்திக்கிட்டு அப்படியே என்னவோ தூங்குறதுக்காகவே உனக்கு என்னவோ சாம்பிராணி போக்க போட்ட மாதிரி பஞ்சு மெத்தையில் படுத்துக்கிட்டு இருக்க மாதிரி படுத்துக்கிட்டு இருக்கிறியா? சீக்கிரம் வா அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் அந்த அம்மா அதுக்கும் அந்த கதவை திறக்காததுனால என்ன சொல்கிறாங்க எல்லாரும்? அந்த பொண்ணோட அவங்க அம்மாட்ட, மாமியார் அவளை எழுப்பீரோ அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் அவங்கள எழுப்புறீங்களா இல்லையா? இவ்வளோ தூரம் நாங்கள் மாதவா கேசவா நாராயணா அப்படின்னு நாங்கள் பாட்டுக்கு பாடிக்கிட்டே இருக்கோம். அவள் பாட்டுக்கு தூங்கிக்கிட்டே இருக்கா. என்ன அவளுக்கு ஏதாவது மந்திரமா? ஏதாவது தூங்குறதுக்கு ஏதாவது மந்திரம் ஏதாவது போட்டிங்களா? தூங்கிக்கிட்டே இருக்கா. இவ்வளோ தூரம் சொல்லி நாங்கள் சொல்கிறது எதுவுமே அவள் காதில் உழுவே இல்லை. அவளுக்கு காது கேட்குமா கேட்காதா? அவள் தான் பேசுவாள்ல, ஏன் பேசாமல் அமைதியாக இருக்கா? பொழுதுனிக்கும் தூங்கிக்கிட்டே இருக்கா. சீக்கிரம் வர சொல்லுங்கள். நாங்கள் போய் அந்த மாதவனை கேசவனை நாராயணனை வைகுந்தனை எல்லாரையும் நாங்கள் அவரை எல்லா நாமத்தையும் சொல்லி நாங்கள் அவரை இப்போ பாட போகிறோம். சீக்கிரமாக வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. இப்போ அடுத்து திருவெம்பாவை. 9வது பாட்டு. திருவெம்பாவை எழுதினவர் யார்? மாணிக்க வாசகர். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனை உன்னை பிறனாக பெற்ற உன் சீரடியும் உன்னடியார் தாழ்பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எங்கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கெங்கோன் நல்குதியல் என்ன குறையும் இலா மேலோர் எம்பாவாய். கடவுள் எப்படிப்பட்டவராம்? முன்னால் தோன்றின எல்லா பழமையான பொருட்களுக்கும் முன்னால் தோன்றவராம். அதே மாதிரி நமக்கு பின்னால் எவ்வளோ புதுமையாக வந்தாலும் அந்த புதுமை தன்மைக்கும் ஏற்றவராம். அப்படியாப்பட்ட கடவுளை எந்த விதமான அது என்ன சொல்கிறது, எப்போவுமே அந்த கடவுள் சிந்தனையோடு இருக்கிற அடியவர்களுக்கு நாங்கள் எப்போவுமே தொண்டு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாத இந்த பெண்கள்லாம் என்னென்னு வேண்டிக்கிறாங்களாம்? கடவுளே சிவபெருமானே, எப்போவுமே உன்னோட அடியவர்களுக்கு தொண்டு செய்கிற மாதிரி இருக்க கணவனை எனக்கு கொடுங்க அப்படின்னு வேண்டிக்கிறாங்களாம். எதனாலனா அடியவர்களுக்கு நம்ம தொண்டு செஞ்சோம்னா அது கடவுளுக்கே செஞ்ச மாதிரியாம். அப்போ தான் கடவுள் நம்மளுக்கும் எப்போவுமே கடவுள் மேலே பக்தி இருக்குமா. கடவுளுக்கும் இந்த பிள்ளை பொழுதுனைக்கு நம்மளையவே பார்த்துக்கிட்டே இருக்குப்பா, நம்ம அடியவர்களுக்கே அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குப்பா அப்படின்னு கடவுளும் எப்பவும் நம்மளை விரும்பி பார்ப்பாராம். அதனால் நாமளும் என்ன செய்யணும்? டெய்லியும் கடவுளை கும்பிட்டுக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ காலம் ஆனாலும் மாறாதது யார்? கடவுள் மட்டும்தான். கடவுள் மட்டும்தான் எப்பவும் ஒரே மாதிரியே இருப்பார். அதனால் நாம் எப்பவும் கடவுள் சிந்தனையோடையே இருக்கணும். சரியா? இப்போ என்ன பார்த்தோம்? திருவெம்பாவை. ஆமாம், இந்த ரகசியத்தை எல்லாருக்கும் சொன்னீங்கன்னா தானே எல்லாரும் மார்கழி மாதம் நேரத்தில் எழுந்திரிப்பாங்க. சொல்லிட்டீங்களா? சரி, ஓகே. இன்னைக்கு என்ன பாட்டு பார்க்கலாம்? இன்னைக்கு
அச்சுதம் கேசவம் கிருஷ்ணதாமோதரம் ரமநாராயணம் ஜானகி வல்லபம். அச்சுதம் கேசவம் கிருஷ்ணதாமோதரம் ரமநாராயணம் ஜானகி வல்லபம். அச்சுதம் கேசவம் கிருஷ்ணதாமோதரம் ரமநாராயணம் ஜானகி வல்லபம். பிடிச்சிருந்ததா? டெய்லி மார்கழி கோலம் பார்க்குறீங்களா? நம்மளுக்கு இந்த மார்கழி மாதம் டெய்லியும் கோலம் யார் தெரியுமா அனுப்புகிறாங்க? லலிதா அப்படிங்கிறவங்க அனுப்புகிறாங்க. அதனால் அவங்க அந்த கோலத்தை பார்க்கும் போதெல்லாம் அவங்கள நினச்சிக்குவாங்க. அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிடலாமா? ஓகே, பாய். ராதே கிருஷ்ணா.